ஃபைனலி விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து ஃபைனல் ஆகிவிட்டது. ஸோ இப்போ படக்குள்ள வந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9 ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இனிமேல் வந்து கொடுக்காததால் படத்துக்கான ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போய்கொண்டே இருந்தது. ஜனவரி 9 சென்னை ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் ஹையரிங் நடந்தது. இந்த மாதிரி வந்து படத்துக்கான ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போய்கொண்டே இருந்தது. கொஞ்சம் கூட இந்த ஒரு விஷயத்தை படக்குள்ள வந்து எதிர்பார்க்கல, செம அப்செட் ஆயிட்டாங்க. ஸோ படம் வந்து இந்த திங்கட்கிழமை வந்து அஃபிஷியலாக வந்து திருப்ப வந்து படத்துக்கான ரிலீஸ் தேதி வந்து விடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து அதுவும் நடக்கலை. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, படக்குள்ள என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து வித்ட்ரா பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு சென்சார் குழு வந்து என்ன சொல்லுதோ அதை வந்து படக்குள்ள வந்து பின்பற்ற போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. சென்சார் குழு வந்து சில சீன்ஸ் வந்து கட் பண்ணணும், சில டைலாக்ஸ் வந்து மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைலாக்ஸ் அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ண போகிறாங்களாம். அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து மியூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே பண்ணி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 15 to 20 நாட்கள் வந்து சென்சார் குழு வந்து டைம் கேட்டிருக்காங்களா. ஸோ அதாவது வந்து பிப்ரவரி 1 இந்த ஒரு விஷயத்தை கேவிஎன் வந்து அஃபிஷியலாக அறிவித்தாலுமே, சென்சார் குழுவுக்கு வந்து கொடுத்தாலுமே பிப்ரவரி 20 ஆகிவிடும் சென்சார் வந்து கிடைப்பதற்காக. அப்படியே வந்து பிப்ரவரி 21, 25 வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது வந்து மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டால் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து பிப்ரவரி 20, 25 மேலே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஸோ அதனால் முடிந்த அளவு பிப்ரவரி 20 அதாவது பிப்ரவரி 14, 15 வந்து படத்தை ரிலீஸ் பண்ண படக்குள்ள வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ என்ன நடக்க போகிறது, படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறது, பிஃபோர் எலெக்ஷனா ஆஃப்டர் எலெக்ஷனா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகணும், பிஃபோர் எலெக்ஷன் ஆர் ஆஃப்டர் எலெக்ஷன், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.